ரீசெண்டா என்னோட கசின் சிஸ்டருக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு விருந்து வைக்கலாம்னு சொல்லி எல்லாரும் ஆரவாரமா சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் ஓரமா வந்து மித்ராவை பாத்துக்கிறேன்னு சொல்லி மித்ரா கூட விளையாடிட்டு இருந்தேன். என்னடா இது, என்ன தவிர எல்லாரும் வேலை செய்யறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, நம்ம பங்குக்கு எதனா ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்லி மாம்பழம் எடுத்து வச்சு அரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். பக்கத்துல இருந்த என்னோட அண்ணி வெள்ளரிக்காவை கட் பண்ணி வச்சுட்டு, அம்மா நீ படம் ஓட்டுனது போதும், நான் கிளம்புறேன்னு சொல்லி ஏஞ்சி கிளம்பிட்டாங்க. ஃபைனலி மாம்பழத்தை நல்லபடியா கட் பண்ணி முடிச்சாச்சு. என்னடா சமையல் ரூம்ல இருந்து திருன்னு முடிச்சிட்டு வரேன்னு பார்த்தா, வெட்டி வச்ச மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு வரான் எங்க அண்ணன். எண்ணெயில நீந்திக்கிட்டு இருந்த மீனை தீயாம வறுத்து எடுத்துக்கிட்டு இருந்தான் என்னோட மாமா பையன். என்னதான் டைம் எடுத்து சமையல் பண்ணாலும் லாஸ்ட்ல நான் கட் பண்ணி வச்ச மாம்பழம் தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாங்க. கடந்த 3 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் சமையல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. என்னதான் இத்தனை டிஷ் பண்ணாலும் நான் சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நான் அது மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்டுல இருக்கிற எங்களையே சோறு போட்டு கதற வைக்கிற எங்க அம்மா விருந்துக்கு வந்தவங்களை சும்மா விடுவாங்க, கதற வச்சு சாப்பாடு போட்டாங்க. புது மாப்பிள்ளைய பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஃபைனலி விருந்து நல்லபடியா முடிஞ்சது. விருந்துக்கு வந்தவங்களை ஆசீர்வாதம் பண்ணி வழி அனுப்பி வச்சாங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்ல பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணலையா? பாய்.